எல்லை இருக்கிறது என்றாலும் சிறுக்கு எங்க இருக்குது? நம்ம லைச தொமிதிரிகி செய்யணும் அப்படின்னு வச்சுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கறத நினைவிலே வைங்க. அதே போல நம்ம கபரை வணங்கணும்னு சொன்னாங்க. கபரை வணங்குறாங்கிறத அவங்க அன்புள்ள சகோதரர்களே, நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு பாரதூரமான செயலை நீங்கள் செய்கிறீர்கள் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை நம்ம சுமத்துகிறோம். அந்த குற்றச்சாட்டு எங்கள் மீது இல்லை என்று சொல்வதற்கு ஏற்ற ஒரு ஆதாரத்தையும் வைக்காம, ஆதாரம் என்ன, அல்ஜன்னத் பத்திரிகை விளம்பரம் பாருங்களேன். விவாதம் வந்து எவ்வளவு பிரிப்பேரா வந்து சொல்ல வேண்டிய ஒரு சபையில அல்ஜன்னத் விளம்பரம் கொடுத்தீங்களே, உணர்வு விளம்பரம் கொடுத்தீங்களே என்று சொல்ற அளவுக்கு, அதாவது உங்கள் மீது நம்ம என்ன குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறோம், அதுக்கு நீங்க சொல்ற பதில் சரியா? நீங்க சிறுக்கு வைக்கலங்கிறது அதை கொண்டு நிரூபிக்க இயலுமான்னு கேட்டா, நீங்கள் தானே அல்ஜன்னத்தில் விளம்பரம் கொடுத்தீங்க, நீங்கள் தானே உணர்வு விளம்பரம் கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. சரி, அதுலயாவது உண்மையாளர் இருக்கணுமா இல்லையா? அதை வாசிக்கிறாங்க. என்ன இருக்குது? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து ஆலோசனைகளும் மருந்துகளும் பெறலான் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத புள்ள தருவண்டில் இருந்துச்சா? வாசிச்சதுல இருந்துச்சா? வாசிச்சதுல இல்ல. வாசிச்சது ஒழுங்கா வாசிச்சுட்டு இல்லாத விளக்கத்தை அவர் சேர்க்கிறாரு. அந்த வாசகத்தில் என்ன இல்ல? குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தைய தருவோம் ஒரு வாசகம் கூட இந்த விளம்பரத்தில் இல்ல. அவங்க படிச்சது ரெக்கார்டா இருக்கு, பாத்துக்கிறங்க. என்ன இருக்குதுல? அவர்கள் மருந்துகளும் ஆலோசனைகளும் பெறலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மனைவிட்டு சேராம கூட பிள்ளை இல்லாம ஒருத்தனுக்கு இருக்கு, ஆலோசனை சொல்லுவோம். அப்படியே மனைவிட்டு போய் சேர்ந்து ஆடான்னு கூட கேட்போம். அப்ப குழந்தை இல்லைன்னு சொன்னா எத்தனை ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஆலோசனையை சொல்லி தருவோம், மருந்து தருவோம். மருந்து சில உயிரணுக்களை உண்டாக்குறதுக்குள்ள மருத்துவ மார்க்கத்தில் உள்ளது. இதுவும் ஒன்னா? குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை சொல்லுவோம் என்று சொல்வது, எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எவ்வளவு சத்தில் அழைத்தாலும், யார் அழைத்தாலும் அத்தனை எந்தவித எல்லை இல்லாமல் அவர் கேட்பார் என்பது ஒன்னா? இதுக்கு அது மேட்ச் ஆகுமா? இது நாங்க பகிரங்கமா இன்னும் விளம்பரம் போடுவோம். என்ன விளம்பரம் தான் கொடுங்க, அதையும் போடுறோம். இதுல என்ன இருக்குன்னு? இதுல ஒண்ணுமே ஒரு மேட்டரே இல்லையே. அதுக்கு அடுத்து என்ன? ரத்த தானம் செய்தால் உயிர் காப்போம்னு போட்டிருக்கிறோம். இந்த உயிர் காக்குதல்ங்கிற வார்த்தையை வந்து ரெண்டு அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்துறான். அவன் அகையாக அன்னமா அஹியன் நாச ஜமியா, ஒரு உயிரை வந்து கொலை செஞ்சவன் உலகத்தையே கொலை செஞ்ச மாதிரி, ஒரு உயிரை வாழ செஞ்சவன் வந்து உயிர் கொடுத்தவன் வருது இல்ல. உயிர் கொடுத்தவன் அனைவருக்கும் உயிர் கொடுத்த மாதிரிங்கிறான். உயிர் கொடுக்கிற அர்த்தமா? பொழைக்கிறதுக்குரிய சில காரணங்களை செஞ்சா அந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்துறோம். ஒருத்தன் சாவ கிடக்கிறான், ரத்தத்தை கொடுத்தா என்ன செய்வான்? பொழைச்சிக்கிடுவான். இதுதான் அதுல சாதாரண அர்த்தமே தவிர, இதுல வந்துகிட்டு ஒரு கடவுள் தன்மையோ, இந்த ரத்தத்தை கொண்டு எங்கிருந்து எவன் செத்தாலும், எவ்வளவு தூரத்திலிருந்து செத்தாலும் இங்க இருந்து ரத்தத்தை அனுப்பி அப்படின்லாம் அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இறந்தவர்களை அழைக்கும் பொழுது உள்ள அந்த இறைத்தன்மை இதுல என்னமாவது இருக்குதான்னு கேட்கிறேன். இது ஒரு உதாரணமா? அப்ப நம்ம உதாரணங்கள்லாம் சொல்லலாம். உதாரணம் தேவை, புரிந்து கொள்வதற்கு சொல்லலாம். பொருத்தமா இருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க செய்யற செயலுக்கு இந்த நீங்க சொல்ற ஹதீஸும் ஆதாரமா இருக்க மாட்டேங்குது, இந்த உதாரணமும் ஆதாரமா இருக்க மாட்டேங்குது. அடுத்து என்ன சொல்றீங்க? மனிதர்கள்லயே கேட்கிற திறன் ஒரே மாதிரியாவா இருக்கிறது? ஒருத்தர் கூட கேட்பாரு, ஒருத்தர் குறைய கேட்பாரு. இப்படிலாம் வித்தியாசம் இல்லையாங்கிறீங்க. வித்தியாசம் இருக்கிறதுக்கு நாங்க கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்? வித்தியாசம் இருந்தா எல்லை இல்லைன்னு ஆயிருமா? ஒரு மேக்சிமம் மினிமம் எல்லாத்திலும் இருக்கத்தானே செய்யும். ஒரு மனிதன் கேட்கிறான்னா அதிகபட்சம் இவ்வளவு கேட்பான், குறைந்தபட்சம் இவ்வளவு கேட்பான்ங்கிறது இருக்கும் பொழுது ரெண்டுக்கு நடுவில் 100 வீதம் இருக்கலாம். ஒருத்தன் இந்த அளவு கேட்பான், ஒருத்தன் அந்த அளவு கேட்பான், ஒருத்தன் இந்த அளவு கேட்பான்னு ஒரு கணக்கு இருக்கும். இது வந்து லிமிட், அதுவும் லிமிட். மேக்சிமம் வச்சாலும் அந்த மேக்சிமம் என்பது ஒரு லிமிட், மினிமம் வச்சாலும் அந்த மினிமம்ங்கிறது வந்து ஒரு லிமிட், மீடியம் வச்சாலும் அந்த மீடியம்ங்கிறது அது ஒரு லிமிட் தான். அது இப்ப அல்லாஹ்வுக்கு லிமிட் உண்டா? இந்த ஏதாவது லிமிட் போட முடியும்? இந்த அளவுக்கு தான் கேட்பான்னு சொல்ல இயலுமா? எந்த அளவுக்கும் கேட்பான். நீங்க வந்து இறந்து போன ஆட்களை கூப்பிடுறது எந்த அளவுக்கு கேட்பாரா என்னது? அதான் கேள்வி. இப்ப எந்த அளவுக்கும் கேட்பாருன்னு நீ நம்மள ஏன் கூப்பிடுறீங்க? நீங்க என்ன நம்பி கூப்பிடுறீங்க? எந்த அளவும் கேட்பார், எங்க இருந்து கேட்பார், எதையும் கேட்பார். அது ஒரு மேட்டரே கிடையாது. அல்லாஹ்ட்ட எப்படி நீங்க கேட்கறீங்க அது மாதிரி கூப்பிடலாம். அல்லாஹ் கூப்பிடுவதற்கு யோசிச்சு பாப்போமா? நம்ம இப்ப கூப்பிடலாமா? தூரமா இருக்கு அல்லாஹ் அப்படி நினைக்கிறோமா? அல்லாஹ் கூப்பிடும்போது எப்படி எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி இறந்தவர்களை கூப்பிடுறீங்களா? இது சரியான்னு கேட்டா அதுக்கு இந்த உதாரணம் சரியா வருமா? மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த கேட்கும் திறன்ல உள்ள ஏற்றத்தாழ்வுகளை காட்டிக்கொண்டு இங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏற்றத்தாழ்வா மேட்ரு? இப்ப அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கு மத்தியில் ஒப்பிடும் பொழுது ஏற்றத்தாழ்வை காட்டுங்க. அது என்ன ஏற்றத்தாழ்வு? அல்லாஹ் கேட்பான்னு நம்புறதனுடைய அளவு என்ன? இந்த இவங்க எல்லாம் கேட்பாங்க நீங்க கேட்கறீங்களே அதுக்குரிய அர்த்தம் என்ன? என்னத்தை கேட்பாங்க? அல்லாஹ்ட்ட கேட்கிற அத்தனை அவர்கள் கேட்டு விடுவார்களா? அல்ல எதை கேட்க மாட்டார்கள்? எதை கேட்பார்கள் அதுக்குரிய ஆதாரம், எதை கேட்க மாட்டாங்கன்னு அதுக்குரிய ஆதாரம். அதான சரியான முறையா இருக்கு.
அப்ப சொல்ற விதங்கள் ஒரு உருப்படியான ஆதாரங்களை வைக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்லாம் வந்து 2 நாள் மெனக்கெட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அல்ஜனத்து உணர்வு இது இல்லாம ஒரு ஆதாரம் இதுக்கா வர்றாங்க? நல்லா யோசிச்சு பார்த்து நீங்க என்ன செய்யணும், பயனுள்ள செய்திகளை மக்களுக்கு சொல்லுங்க. அடுத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோத்தாப்பூர்ல கொல்லப்பட்டவங்களை எல்லாம் இவர் கொல்லப்பட்டுட்டார் அவர் கொல்லப்பட்டார்னு சொன்னாங்கங்கறீங்க. சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல புகார்ல இருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். நாங்கள் நம்புறோம், நீங்கள் நம்புறீங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதை சொன்னதுனால எதை வேண்டாலும் சொல்லக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு வந்து விட்டதா இல்லன்னு நாங்க சொல்றோம். அதை சொன்னதை ஒத்துக்கொள்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? ஒன்னு சொன்னாங்க, நீங்க ஒன்னு சொன்னா சொல்லன்னு நான் 10 சொல்வேன், 20 கூட 100 கூட சொல்லுவேன், அவ்வளவு இருக்கிறது. இப்போ ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 சஹாபாக்களை கூட்டிட்டு போனாங்க, மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு கூட்டிட்டு போய் கொண்டு விட்டாங்க. 70 உயிர் பிரச்சனை, 70 பேரை எது கூப்பிடறான்னு தெரியாம தான் அனுப்பி வச்சாங்க. 70 காரிகளை கூட்டிட்டு போய் நினைச்சிட்டாங்க, காலி பண்ணி விட்டாங்க. அது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது மாதிரி சகாபாக்கள் அழைச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ண போறாங்கன்னு முன்னாடியே தெரியல, கொலை செஞ்ச பிறகு அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிக்கப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 70 பேர் போயிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது அவர்களுக்கு தெரிய முடியவில்லை. ஒரு ஆள் தொலைக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசுறாரு, ஒரு துவா ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீங்கிறாரு. ஐயுக்குமுல் முத்தகல்லிமு பி ஹாதிஹில் கலிமாத், இந்த வார்த்தையை பேசுனது யார்? பின்னாடி தான் ஒருத்தர் ஓதுறாரு துவாவை, ரசூலுல்லாஹ்க்கு யாருன்னு தெரியல. சலாம் கொடுத்துட்டு கேட்கறாங்க, ஐயுக்குமுல் முத்தகல்லிமு, இது சொன்னவர் யாருன்னு கேட்கறாங்க. அது மாதிரி சொல்றாங்க. வழக்கு வருது, ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வருது. வழக்கை பத்தி என்ன சொல்றாங்க? நீங்க 2 பேரும் வழக்கு கொண்டு வருவீங்க, ஒருத்தர் திறமையான வாதிடுவாரு, ஒருத்தர் திறமை கம்மியா இருப்பாரு. நான் திறமை கம்மியான ஒரு வாதத்தை நம்பி ஏமாந்து அவருக்கு சாதகமா நான் தீர்ப்பளிச்சிருவேன், நானும் மனுஷன், அப்படி செய்து விட்டால் நரகத்தில் நீங்க மாட்டிக்கிருவீங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர, யார் ஒரு கேஸ் வந்தவன இவர் தான் கரெக்டான ஆளு இவர் தான் தவறான ஆளு எனக்கு கண்டுபிடிக்க இயலாது. 2 வாதத்தையும் பார்ப்பேன். யார் திறமையா பாத்தில உள்ளவன் திறமையா வாதிடுவீங்க, ஹக்குல உள்ளவன் திறமை இல்லாம வாதிட்டுவீங்க சமயங்கள்ல. நான் அதுக்கு தகுந்தவாறு என்ன செஞ்சிருவேன், தீர்ப்பளிச்சிருவேன் அப்படின்னு நாங்களே இப்ப எல்லாம் தெரியல காட்டுறாங்களா இல்லையா? தெரியுங்கிற மாதிரி ஒன்னு காட்டினா தெரியலங்கிற மாதிரி 100 காட்டிக்கிட்டு இருக்கலாமே, அது மாதிரி இருக்கிறது. அது மாதிரி ஒரு ஆள் வர்றாரு, ருக்குக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, சார் சஃபுக்கு முன்னாடி ருக்கு செஞ்சாரு, ஓடிட்டு வர்றாரு, ரக்கா தவறி போயிரும்னு சொல்லி ரக்கா தூன சஃபி, சஃபுக்கு முன்னாடி ருக்கு செய்யறாரு. சலாம் கொடுத்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐயுக்குமுல்லதி ரக்கா தூன சஃபி, சஃபுல சேர வந்து யார்ப்பா ருக்கு செஞ்சது என்று கேட்கிறாங்க. ருக்கு செஞ்சாருன்னு ஒரு பாதி தெரிகிறது, யார் ருக்கு செஞ்சான்னு தெரியல. அதை என்ன செய்யறாங்க, விசாரிச்சு அறிந்து கொள்கிறது. நம்ம காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பள்ளியாசலை கூட்டி பெருக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை ரசூலுல்லாஹ்க்கு சொல்லாம அடக்கம் பண்ணி விட்டாங்க. தெரியவே இல்லை ரசூலுல்லாஹ்க்கு. அந்த அம்மா எங்கன்னு கேட்கிறாங்க, அவங்க எப்போ செத்துட்டாங்களே, அடக்கிட்டோம், அந்த இடத்த காட்டுங்கிறாங்க. அப்ப இறந்ததும் தெரியல, அடக்குனதும் தெரியல, எந்த இடத்துல அடக்குனாங்கன்னு தெரியல. அந்த இடத்த காட்டுங்கன்னு போய் அந்த இடத்துல ஜனாசா தொழுது இருக்கிறாங்க, தெரியாம இருந்திருக்கா இல்லையா? அந்த ஞானமே வந்துருச்சுன்னு விளங்கிற முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் அறிகிற மாதிரி எல்லாத்தையும் அப்படி அறிவாங்கன்னு சொல்ல முடியுமா? எதை அல்லாஹ் காட்டி கொடுத்தானோ, நபிங்கிற மாதிரி காட்டி கொடுப்பான். அது காட்டி கொடுக்கிற எதை வச்சு முடிவு பண்ணணும், ஆதாரத்தை வச்சு முடிவு பண்ணணும். எதையெல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுத்தா சொல்றானோ அதை காட்டி கொடுத்திருக்கிறான் அப்படி நம்ப வேண்டும். ஒழு செய்யறதுக்கு தண்ணி கொண்டு வைக்கிறாங்க பாத்ரூம், இயற்கை தேவைக்காக வேண்டி. இப்னு அப்பாஸ் அது கேட்கறாங்க, மண்வதாக யார் வச்சதுன்னு கேட்கறாங்க, யாருன்னு தெரியல, பார்க்காதனால தெரியல. யார் வச்சு தண்ணி வச்சிருக்கிறது யாருன்னு தெரியல, அது கேட்கறாங்க, மண்வலாகாதான்னு கேட்கறாங்க. அது மாதிரி மதீனாவுக்கு பெரிய அச்சமான ஒரு சூழ்நிலைன்னு கேள்விப்படுறாங்க. உடனே குதிரையில ஏறி அபூ தல்ஹாவுடைய குதிரையை வாங்கிட்டு போய் பயங்கரமா வேகமா ஓடி போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டு ஒண்ணுமே இல்லங்கிறாங்க. இவன் பார்த்துட்டு வந்து இருந்த இடத்துல சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உட்காருங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே. போய் மனிதன் மாதிரி போய் விசாரிச்சுட்டு வந்தா என்ன செய்யறாங்க, அச்சப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லங்கிறாங்க. அறியாமல் இருந்திருக்காங்களா இல்லையா? வீட்டுல டெய்லி வருவாங்க, வீட்டுல என்ன இருக்கு, அவங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு தெரியாது. ஹல் இந்தக்கும் செய்வோம், என்ன மாதிரி வீட்டுல சாப்பிட வச்சுக்கலாம்னு கேட்பாங்க. இருக்குன்னா சாப்பிடுவாங்க, இல்லாட்டா நான் இன்னி சாயுமுன், நான் நோம்பா இருந்துக்கிறேன். சுபு தொழுது வருவாங்க, சுபு தொழுது இதா இருக்கான்னு கேட்பாங்க. சாப்பிட வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியாம ஹல் இந்தக்கும் செய்யும் கேட்கறாங்களா இல்லையா? ஒரு விருந்தாளி வர்றாரு, வீட்டுக்கு அனுப்பி விட்டு ஏதாவது இருக்கு கொடுக்க ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டு விடுறாங்க. வீட்டுல இருந்து ஒண்ணுமே இல்லைன்னு பதில் வருது. ஏன் கேட்டு விடணும், ஏன் வீட்டுக்கு ஆள் அனுப்பணும்? இது பட்டியல் போட்டுட்டே போகலாம், வண்டி கணக்கா இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலதை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இதை அதை மறுக்கிற கூட்டமா நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. எதெல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கு ஏத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சைடை ஏத்துக்கிட்டு ஒரு சைடை மறுக்க கூடாது, அதான் டாபிக். இந்த சைடை ஏத்துக்கொள்ற மாதிரி தெரியாத விஷயங்கள் பல இருந்துச்சுங்கிற இன்னொரு சைடை ஏத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டுக்கு இணக்கமா என்னது, அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ அது தெரியும், அறிவித்து கொடுக்கலன்னா தெரியாது, அது அதிகமாக இருக்கிறது, அறிவித்து கொடுத்ததை விட அதிகமாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு ஒண்ணு சொல்லும் போது நான் வந்து 20 10 நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு இருக்கு தெரியாதுங்க, தெரியறதுக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல, டாபிக் அதல்ல. இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்னே ஒன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால, மொத்தாப்பூர்ல உள்ளது சொன்னதுனால இறந்து போனவர்கள் யார், எந்த இறந்து போனவரா இருந்தாலும் எவ்வளவு பேர் கேட்டாலும் அந்த லிமிட் இல்லாம விளங்கும் என்பதற்கு இது ஆதாரமா? எதை நான் ஷிர்க்குன்னு சொல்றேன்னா அது ஷிர்க் இல்லைன்னு நீங்க நிறுவனமா இல்லையா?
உங்கள் மீது அது கடமை இருக்கா இல்லையா? இது நான் ஷிர்க்குங்கிற அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு அவர் வச்சுப்பட்டீங்க, அல்லாஹ்வுடைய கேள்வியும் அவர் கேள்வியும் ஒரே அந்தஸ்துல உள்ளது நீங்க கருதுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையும் அல்லாஹ்வுடைய பிரித்தறிதலும் அல்லாஹ்வுடைய வழங்குதலும் இவருடைய